சென்னை அடுத்த ஆவடியில் பொதுமக்களின் வங்கிக் கணக்குகளில் இருந்து நூதன முறையில் திருடப்பட்ட 80 லட்சம் ரூபாயை ஆவடி குற்றப்பிரிவு அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பார்த்திபன் வழங்க கேட்டறியலாம். வணக்கம் பார்த்திபன், இது குறித்தான விவரங்களை பதிவிடுங்க. வணக்கம் வர்ணியா. ஆவடி காவல் ஆணையத்துக்குட்பட்ட பகுதிகளில் வசிக்கக்கூடிய பொதுமக்கள் வங்கி கணக்கிலிருந்து நூதன முறையில் இந்த ஆன்லைன் மோசடியில் ஈடுபட்டு வங்கி கணக்கிலிருந்து திருடப்பட்ட 80 லட்சம் ரூபாய், குறிப்பாக 80 லட்சத்தி ரூபாய் அந்த காசோலியாக்கான இந்த செக்கை தற்போது ஆவடி காவல் ஆணையர் சங்கர் அவர்கள் உரியவர்களுக்கு, பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் அவர்களுக்கு தற்போது வழங்கி வருகிறார். அதன் நேரடி காட்சி தான் தற்போது நம்ம பார்த்து வருகிறோம். பறிமுதல் செய்யப்பட்ட இந்த 80 லட்சம் ரூபாய் பணத்தை புகார் அளித்த அவரது வங்கி கணக்கில் அளிப்பதற்கான காசோலையை தற்போது வழங்கி வருகிறார். குறிப்பாக ஆவடி காவல் ஆணையத்துக்குட்பட்ட பகுதிகளில் வருமையா இந்த மோசடி கும்பல் இந்த ஆன்லைன்ல வர்த்தகம் என்ற பெயர்ல குறைந்த முதலீட்டு செய்தால் அதிக லாபம் ஈட்டலாம் என பல்வேறு நூதன முறையில் திட்டங்கள் தீட்டி போலீசார் இவர்களை தேடி கண்டுபிடிக்க வேண்டும் என்ற ஒரு முயற்சியை மேற்கொண்டார்கள். அப்பொழுது சிசிபி போலீசார், ஆவடி மத்திய குற்றப்பிரிவு இணை வழியாக இருக்கக்கூடிய போலீசார் இவர்களை நோட்டமிட்டு இவருடைய வங்கி கணக்குகள் முடக்கப்பட்டது. குறிப்பாக பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய வங்கி கணக்கில் திருடப்பட்ட அந்த பணத்தை வங்கி கணக்கில் முடக்கப்பட்டு இவர்கள் எங்கிருந்து இந்த பணிகளை மேற்கொள்கிறார்கள், உத்தரப்பிரதேசம், பூனே, மகாராஷ்டிரா உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து இவர்கள் இது போல செயல்படுத்துவார் என்று தெரிய வந்த நிலையில தற்போது அதிரடியாக நடவடிக்கை மேற்கொண்டு அவர்களது வங்கி கணக்கை முடக்கப்பட்டு பாதிக்கப்படக்கூடிய பொதுமக்கள் வங்கி கணக்குக்கு எந்த வங்கி கணக்கிலிருந்து நூதன முறையில அந்த மர்ம கும்பல் பணத்தை திருடினார்களோ அதே வங்கி கணக்கு, பாதிக்கப்பட்ட வங்கி கணக்கே திருடப்பட்ட பணத்தையும் தற்போது அந்த காசோலையை தற்போது வழங்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பொதுமக்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்பது இதன் மூலமாக தெரிய வருகிறது. என்னவென்றால் தங்களுடைய தொலைபேசியில் தொடர்பு கொண்டு சைபர் லிங்க் வந்திருக்கிறது, அதை கிளிக் செய்தால் தொழில் தொடங்கலாம் என்ற பல்வேறு இது போன்ற மோசடி கும்பல் செயல்படுகிறார்கள். இதற்கெல்லாம் தவிர்க்க வேண்டும் என்பது தற்போது காவல் ஆணையர் தெரிவித்திருக்கிறார். சுமார் 2 மாதங்கள் மட்டுமே அடுத்தடுத்து புகார் வந்த நிலையில 2 மாதங்களில் 80 லட்சம் ரூபாய் பணம் தற்போது பறிமுதல் செய்யப்பட்டு உரியவரிடம் ஒப்படைக்கப்படக்கூடிய நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. வருணியா. பார்த்திபன், விவரங்களுக்கு நன்றி.